செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்யத்தக்கதான வல்லமையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சாயலே நாங்கள் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக தொடர்ந்து நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள். ஏன்னா குறிப்பாக எனக்கு கர்த்தர் அந்த பொறுமையையும் நிதானத்தையும் அந்த அன்பு சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு தரும்படியாய் தேவ சமூகத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். அல்லேலூயா. நாங்கள் பாடணும் இல்லையா, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. அது ஒன்றும் ஒருபோதும் குறைவுபடாது. புதுசாக வந்திருக்கிற சகோதரரை நாங்கள் ஏற்று இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். கைகளை தட்டி அவருடைய நாமத்தை கேட்டாமல் விசாரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை தான் கர்த்தர் மகத்துவமான வாய். அவருடைய சமூகத்தை கட்ட அவருடைய காரியங்களை செய்ய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய தாயாரும் பெற வேண்டி இருந்தது, ஆனால் என்ன நடந்தது தெரியல. வந்து கொண்டு இருக்கிறாங்களா சரியா? கர்த்தர் அவர் ஏற்ற வேளையிலே கொண்டு வருவார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்வோம். கர்த்தர் தன்னுடைய பங்கை செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே தேவன் நல்லவர் என்று நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் ஒரு மதத்தின் தலைவர் அல்ல, எங்களுடைய ஆத்துமாவை வழிநடத்துகிற ஒரு ராஜா. அந்த ராஜா யார் என்றுதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் அனைவரும் கோயிலுக்கு போனாங்க, கோவில். அப்ப கோயிலுக்கு போறோம், அந்த ராஜா யார் என்று அறியாமல் தான் நாங்கள் தொழுது கொள்வோம். தேவன் சொல்கிறார், என்னை தொழுது கொள்ள காலம் வந்துள்ளது. எங்கும் தொழுது கொள்ளலாம், யாரும் எங்களை தடை பண்ண முடியாது. இயேசுவை எங்கும் ஆராதிக்கலாம், யாரும் பரவாயில்ல. ஏனென்றால் அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. இயேசுவை நீங்க எந்த இடத்துல நீங்கள் வழிபட விரும்புறீங்களோ அந்த இடத்துல நீங்க வழிபடலாம். ஏன்னா அது உங்களுடைய ஆத்மாவில அது ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் உச்சரித்தீங்கன்னு சொன்னா அது ரட்சிப்புக்கு ஏதுவாக நடக்கும். ஆமென். அப்ப இந்த நாளில் நாங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 1-10 வரை சத்தமா வாசிப்போம். ராம்சிங் முன்னுக்கு வந்து எழும்பிண்டு வாசிங்க சத்தமா. கர்த்தருடைய வார்த்தை அவங்களும் கேட்கணும், எடுத்து கொடுக்குறாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1-10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறக்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை எங்களோடு பேசுவாராக. இது ஆழமான சத்தியம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல படிக்கிற சத்தியம் தான். ஆனால் இதுக்குள்ள கணக்க காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் தியானிக்க நேரம் காணாது. சில சில வசனங்களை நாங்கள் ஆராய்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசுவாராங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே அரைவாசி காரியங்கள். நீங்க 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாய் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தார். அவர் தான் இதுக்கு முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நியாய பிரமாணத்தின் முடிவும் அவர்தான், தீர்க்கதரிசனத்தின் நிறைவும் அவர்தான். இயேசுவினாலதான் தீர்க்கதரிசனம் நிறைவேறும், இயேசுவினாலதான் நியாய பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. இப்ப நான் இதை அழிக்க வரவே இல்லை, இதை நிறைவேற்றவே வந்தேன். பாருங்க, உலகத்துல நாங்கள் வாழும் போது அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி நியாய பிரமாணம் எங்களை வழி நடத்தி இருக்கு. நான் முந்தி இருந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி
எங்களுக்கு என்ன நடவடிக்கை நியாயப்பிரமாணம் சொன்னா தேவன் மோசையின் மூலம் கொடுத்த கட்டளை. செத்த வீட்டுக்கு போனா அங்க புடாக்கு, அந்த காரியம் செய்யாத, இந்த காரியம் செய்யாத, பிள்ளை வந்தா தொடக்கு, அது செய்யாத. இது சடங்காச்சாரம். அதாவது எகிப்துல இருந்த காலத்துல இருந்து மீட்கப்பட்டு கானானுக்கு வந்த காலத்துல இருந்து எழுதப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியன் எப்படி இருக்கணும், சடங்காச்சார காரியங்களை நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கு. 10 கற்பனையோட சேர்த்து மொத்தமா ஆண்டவர் 347 பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரு. 615 ஒவ்வொருத்திக்கிற சின்ன சின்ன மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவுத்தையும் இஸ்ரவேல் மக்கள் நிறைவேற்ற முடியாம இருந்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் நிறைவேற்ற முடியவில்லை. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து அதை நிறைவேற்றினா அப்போ படிச்சோம் 2 கற்பனையை தந்தார் இல்லையா? அப்ப அந்த 10 கற்பனையை 2 ஆக்கி மனுஷர் தன்னை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், பிறரை நீங்க உண்மையாய் நேசிக்கணும். அப்பதான் தேவனுடைய அன்பு வெளிப்படும் என்று நான் பார்த்தோம். பாருங்க, இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரியம் பாருங்க. ஆரம்பத்துல நாங்க நினைக்கிறோம் ஏதோ நாங்கள் செய்த கிருபையினாலும் காரியங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவோடைய ஈவுனால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளில உங்களுக்கு நீங்க இயேசுவை அறிக்கையிடும் போது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. சகோதரர்கள் முதல் கேட்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவை நீங்க உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா உங்களுடைய இறுதியத்தில் அவர் வருவார். அவர் வந்தா அவருடைய சமூகம் உங்களோட கூட இருக்கும். ஏன் பாட்டு பாட்டவன் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவருடைய சமூகத்தினால எல்லாம் கூடும். அப்ப இயேசுவை நீங்கள் கூப்பிடும் போது அவருடைய சமூகம் உங்களுக்குள்ள வருது. அப்ப பரமண்டலத்தில் இருக்க பரமபிதா அவருடைய ராட்சியம் வருவதாக இயேசுவை நீங்க கூப்பிடும் போது அவருடைய ராட்சியம் உங்களுக்குள்ள வருது. இப்ப நீங்க இயேசு என்று என்ன கூப்பிடுங்க, கூப்பிடுறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், மறு உத்தரவு தெரிவீர் என்று வாக்களிக்கிறார். பாருங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரே இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்குள்ள இருக்கிற காரியத்தை நீங்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய சாயல் தான் படைக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவர் சரி, ரட்சிக்கப்பட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றோம், ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படாதவன்னு சொல்றோம் இல்லையா? இயேசு எப்பொழுது உங்களுக்கு வெளியரங்கமா வெளிப்படுறாரோ, உங்களுடைய இருதயத்துல நீங்க அறிக்கையிடுறீங்களோ, அப்ப இயேசு உங்களுக்குள்ள வாராரு. அவர் உங்களுக்காக துணை செய்கிறாரு, காக்கிறார். ரட்சிக்கப்படுறதுன்றா என்ன, ரட்சிப்பண்டா என்ன, மீட்பண்டா என்ன, அதாவது எங்களுடைய ஆத்மா அழிவுக்கு நேராக வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்துல இருந்து அங்கிருந்து திரும்பி பரலோகராஜ்ய நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக மனம் திரும்புறதான் ரட்சிக்கும். நீங்க மனம் திரும்புறதை அறிக்கை செய்யுங்கன்னா நீங்க பாதாளத்துக்கு போறதுல இருந்து திரும்பி எங்க போறீங்க, பரலோகத்துக்கு போறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதும் பிதா அனுப்பிய குமாரன் அறிவதும் தான் என்னவா, நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாசிங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது என்று சொன்னா எவ்வளவுக்கு நீங்க அறியறீங்க. இப்ப ஒரு புத்தகத்தை நீங்க எடுத்தா இதை குறிச்சான காரியங்களை எல்லாவற்றையும் வாசிச்சு இது விளங்கா காரியத்தை ஆண்டோட கொடுத்து பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அதை உணர்த்துவார். அப்ப இது ஒவ்வொரு வசனமும் முன்னுக்கு இருக்கிற வசனத்தை நீங்க பின்னுக்கு வாசிக்க அதோட விளக்கம் அங்க பின்னுக்கு இருக்கும். இது இந்த பின்னுக்கு இருக்கிற விளக்கத்தின் நிறைவு தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல இருந்த நிழலான காரியங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலும் இயேசுவுடைய துணையினாலும் என்ன நடக்குது, நிறைவாக்கப்பட்டதுதான். அப்ப நியாயப்பிரமாணத்தை நாங்க நிறைவேற்றவும் தீர்க்கதரிசியை நிறைவேற்றவும் வந்த அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகவும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தின் முடிவுமா இருக்கு. பாருங்க, நியாயப்பிரமாணம் என்றால் நாங்கள் சொல்ற ஒரு காரியங்கள் தேவனுடைய கிருபைக்கு நேராக எங்களுக்கு வழி நடக்குது. நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாது எங்களால. 10 கற்பனையை நாங்கள் நிறைவேற்றுவீங்களா? இல்ல. அப்ப ஆண்டவர் அந்த கற்பனையை நிறைவேற்ற முடியாது, இயேசு கிறிஸ்து தானே நிறைவேற்றி எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். என்ன பின்பற்றி வாங்க, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் சத்தத்தினால நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு கிட்ட சேருங்க. பாவத்தை எல்லாம் ரத்தம் கழுவி பிதாவுக்கு முன்னாலே கொண்டு என்ன செய்யுதான் நிறுத்துது. அப்ப நீங்கள் இயேசுவின் மூல ஜெபம் கேட்கும் போது பிதா எங்களை அங்கீகரிக்கிறார். அவரது வலது பாதத்தை உட்கார எங்களுக்கு அனுமதி இருக்கிறார். அவர்களோடு நான் இணைந்து வாழ கிருபை செய்கிறார். அப்ப வசனம் எங்களை எங்க வழி நடத்துதான். யோவான் 1:12 எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுது?
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டோர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு. பாத்தீங்களா, இயேசுவின் நாமத்தை யார் ஏற்றுக்கொள்றீங்களோ, இன்றைக்கு சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரத்தை நான் சரியா பயன்படுத்தணும், அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். இயேசு சொல்லுகிறார், பிதா கொடுத்த அதிகாரத்தை நான் பூமியில உங்களிடத்துல கொடுத்துருப்பேன், என்னால் எல்லாம் செய்யக்கூடும், அதே போல உங்களாலே எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தரார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன சொன்னா, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிள்ளைகிட்ட போய் கேட்கிறது போல நாம போய் கேட்கலாம் இல்லையா? பிள்ளை எப்படி அப்பாட்ட போய் கேட்குதோ அப்படி அந்த உத்தரவாதம், அந்த அதிகாரம், அந்த அன்பு. இப்ப நாம அப்பாட்ட போய் கேட்கிறப்பா எனக்கு இந்த காரியம் பண்ணணும்னு சொல்லி என்ன அவ்வளவு காலம் அப்பாங்களை வளர்த்த அந்த அன்பின் நிமித்தம் இவ்வளவு செய்த அப்பா எனக்கு இதுன்னு செய்வார் இல்லையா? அந்த அன்பு தான் அது பெரிதா இருக்கிறது. இப்ப தகப்பனிடத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம போறதுக்கு அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். அல்லேலூயா. தேவனோடு நாங்கள் கொண்டிருக்கிற உறவு தான் நாங்கள் துணிகரமாய கிருபாசன தண்டைக்கு போக முடியும். இயேசுனுடைய நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள துணிகரமா போறதுக்கு இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. எங்களை பாவமுற கழுவி ரட்சிப்பை தந்த இயேசு எங்களை துணிகரமா கிருபாசன அண்டைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்துல நீங்க நினைச்சு கொண்டு வாயினால அறிக்கை செய்தீங்கன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க. தமிழ்ல சொன்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு. அப்ப இன்றைக்கு நாங்க சங்கீதம் 23 வாசிச்சோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப என்ன சொல்லுங்க? ஒரு பாதுகாப்பு. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியா ஒரு பாதுகாப்பு கட்டளையிடப்படுகிறது. அந்த பாதுகாப்பு நீங்க நாங்க அதற்குள்ள இருந்தோம்னு சொன்னா என்ன நடக்குமா? தொடர்ந்து அங்கால பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரா? புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணி, அதாவது சமாதானத்தான பூர்ண ஒரு வாழ்க்கை. அமர்ந்த தண்ணியோட அலை அடிக்காது, அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஒரு சீராக கொண்டு போகும். அமர்ந்த தண்ணீர், தெளிந்த தண்ணீர். அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் கூடாக, ஒரு நல்ல ஒரு மேய்ச்சல் கூடாக. யோவான் நீங்க 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களா? சின்ன வயசுல மகன் அடிக்கடி வாசிப்பார். அந்த வசனத்தை எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. அவர் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, இதே யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிச்சோம்ல, அவரை அறிகிற அறிவில்லை வளர்றதான என்ன நித்திய ஜீவன். இப்ப நான் உள்ளும் புறமும், நான் வெளியிறக்கமா எல்லாம் சுத்தமாக எல்லாம் கிளீன் பண்ணுவோம், ஆனா உள்ளுக்குள்ள சுத்தமாக ஒரே வழி அந்த வார்த்தை. இந்த பைபிளை நீங்க எடுத்து வாசிச்சு வாசிங்க, இது உங்களை சுத்திகரிக்கும், உள்ளால உங்கள் தேவைகளை சந்திக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு கட்டளையிடும். நீங்க அதை விசுவாசத்தோட செஞ்சீங்கன்னா, உங்க இருதயத்தில் அதை நீங்க விசுவாசித்து இந்த காரியத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தினால அவருடைய வார்த்தையை, அவருடைய நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து. அப்ப அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு எந்த தடையும் இருக்காது. நான் அப்பாட்ட போய் உரிமையோட கேட்க வேண்டாம். அப்பா எங்களோட, நாங்க அப்பாவோட பழகிற பழக்கம், அவர் அப்பாவோட உள்ள உறவு. அப்ப நான் துணிகரமா எதையும் ஓப்பனா கேட்போம். ஆண்டவர் எனக்கு தேவை, இது தேவை, எனக்கு செய்யணும் ஆண்டவர், எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை செய்வார். இப்ப பாருங்க, அப்பாட்ட போய் நாங்க என்னதை கேட்டாலும் அப்பா எல்லாம் செஞ்சுருவாரா? இல்ல, எங்களுக்கு அதை வச்சு பயன்படுத்த தெரியும், பாதுகாப்பு இருக்கிறதா தருவார். என்ன தர மாட்டார். கத்தியை போய் கேட்டா கத்தி கொடுப்பாங்களா? சின்ன பிள்ளைகிட்ட போய் இந்த கப்பியை வச்சு கொஞ்சம் தருவாங்களா? இல்ல, அப்பா கொடுக்க மாட்டார். அப்ப உலகத்துல இருக்கிற அப்பா அம்மா எங்களுக்கு என்ன தேவை என்று அறிஞ்சிருக்கிறபடியா சரியானதை தான் தருவாங்க. ஆனா பரம தகப்பன் எது நன்மையானது, எது எங்களுக்கு தேவை என்று அறிஞ்சு அதை ஏற்ற வேளையில செய்யறதா பரம தகப்பன். அப்ப நாம அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாராம்? எங்களுக்கு நீதி உண்டாக நாங்க என்ன செய்யணும்? நாங்களோட இதயத்துல விசுவாசிச்சு வாயினாலே அறிக்கையிடுவோம். இயேசு நல்லவர் என்று இதயத்தை நீங்க சொல்லணும். என்ன சொல்லுங்க? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவரின் தேவைகளை சந்திக்க
வல்லவர். அப்ப என் அவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு உறுதிப்பாடு எனக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் இதை செய்து முடிக்க அவர் வல்லமை உண்டு அவருக்கு. ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படி உனக்கு கடவுள். இப்ப கர்த்தர் சகலதை உண்டு பண்ணினவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுடைய பாடம் இல்லையா? எல்லாம் கூடுமே அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இப்ப கர்த்தர் எங்களை என்ன செய்யறாராம்? அவருடைய ராஜ்யத்துல நிற்கிறதற்கதாய், அவருடைய புத்திராய் நிற்கத்தக்கதாய் அந்த அதிகாரத்தை கொடுத்தாராம். ஏன் நான் கேட்கிறேன். இப்ப வேற நாங்கள் கேட்கிறோம், நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ஏசப்பாட்ட போய் ஆண்டவரே எனக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு ஒரு வீடு தேவையா இருக்கு, எங்களுக்கு ஒரு வசதி தேவையா இருக்கு, நாங்கள் ரொம்ப நெருக்கப்படுறோம், நீங்க கேளுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக. அதை வேறு வழியில உங்களுக்கு என்ன இப்ப எமர்ஜென்சியா தேவையோ அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு சுகம் வேணுமா, கர்த்தர் செய்வார். ஆமே. அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு மீண்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய. அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசம் வர்த்திக்கப்படுறது நீங்க தேவனுடைய வார்த்தையை படிச்சு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருங்க. அப்ப அத்ராயி இயேசு சொல்றாரு, ரோமர் 10:9 சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். விசுவாசிக்க, இருதயத்தில் நீங்க விசுவாசிங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்கன்னா பாதுகாக்கப்படுவீங்க. இங்க எல்லா பிரச்சனையிலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் கேட்கப்பட்ட காலத்துல இயேசு எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு சொல்லி தந்தவர் நீ இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, கேட்க தெரியாது, ஆண்டவரே உதவி. அந்த நேரத்தில் இருந்த நடக்க அற்புதங்கள் அடையாளங்கள் கத்து நடத்தினார். ஏன்? நாங்கள் தேவனை அறியாம இருந்தோம். தேவனை நான் கூப்பிட்டோம்னா அவர்களுக்கு உடனடியாக ஒரு பதிலை கொடுத்தாரு. நீங்களும் இந்த நேரத்தில் தேவனை அறியலைன்னு சொன்னா தேவனிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அப்ப சங்கீதம் 50:15 சொல்லுது, வாசிங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்துல ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடு. தாவீது ராஜா இருந்தும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவர் எல்லா வசதியும் இருந்தும் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவருக்கு வந்த எதிரிகள் நிமித்தம் அவர் கூப்பிட்டார், உடனே அவன் உதவி கிடைச்சது. அல்லேலூயா. அதே போல நான் எங்களை வெறுத்து ஆண்டவரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை காப்பாற்றும், எனக்கு உதவிதார். ஒரு விண்ணப்பம் கேளுங்க. ஆண்டவரே நான் இப்படி மடிந்து போறேன், இப்படி நெருக்கப்படுறேன், எனக்கு ஒரு உதவி செய்யும். உடனே உங்களுக்கான உதவி பரலோகத்திற்கு அனுப்புவார். ஆமென். உங்களுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும், அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை அவருடைய பிள்ளையாய் அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினவர். ஏதோ ஒரு நோக்கத்தின் நிமித்தம் தான் எங்களுக்கு வந்த உபத்திரங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வழி வச்சிருக்க என்னன்னு சொன்னா உபத்திரங்கள். உபாகமம் 4:34 எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் எப்படி வழி நடத்துவார் என்று, எப்படி ரட்சிப்புகளை நடத்துவார் என்று. தேவனை அறியதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறது சரியான கடினம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை பாருங்க, அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பாருங்கள். எங்களுக்கு வருகிற உபத்திரங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் கர்த்தரிடத்துல எங்களை சேர்க்கிறதுக்கு தான் அது நடக்குதுன்னு நான் விசுவாசித்தோம்னா நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களோட மகனுக்கு வர பிரச்சனை, உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற காரியங்கள் நிறைவேறணும்னா கர்த்தருடைய சமூகத்துல தான் நாங்க நிக்கணும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். உங்களோட மகளுக்கு ஜீவனை கொடுத்தவரா, அந்த ஜீவனை பாதுகாக்கவும் அதை பரிபூர்ணம் அடையவும் அவர் தான் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தரை தேடுங்கள்,
அப்பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படும்படியாய் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவருடைய காருண்யத்தினால எங்களை இழுத்துக் கொண்டார். அவருடைய காருண்யம் தான் எங்களை இழுத்துக் கொண்டது. ஒருவன் பிதாவுடைய திட்டம் இல்லாமல் குமாரனாகிய இந்த வார்த்தையை அறியான். நீங்க இந்த தேவனுடைய வார்த்தை அறியும்படியா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். இனி நடக்கிற காரியங்கள் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அவருடைய ஓங்கிய புயம் அதை சந்திக்க வல்லதா இருக்கிறது. அவருடைய கிருபை சகலதையும் மூடும். உங்களுடைய பாவங்கள் காரியங்கள் அனைத்தையும் மூடி உங்களை உன்னதமான வழிக்கு நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பிழைக்க செய்வார். நீதியின் பாதையிலே உங்களை வழி நடத்துவார். அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. ஏனென்று சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருந்து எங்களுக்காக மனுக்குலம் கொண்டு பூமியிலே பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து சத்தியத்தை எங்களுக்கு கற்பித்து அதன் போதனையை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் என்னுடைய போதனையை நடந்து வாருங்கள் என்று சொல்லி அதை கற்பித்து உங்களுக்காக நான் மரித்து உங்களுக்காக பாவம் சிந்ததுக்காக ரத்தம் சிந்தி இந்த பாவத்தை எல்லாம் நீக்கி போட்டார். அந்த ரத்தம் சிந்ததுனாலே எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் நீக்கி எங்களை விலைக்கிரியமாய் அவர் வாங்கி உள்ளார். அவருடைய ரத்தத்தை நான் விசுவாசம் இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரிச்சார் என்று நீ விசுவாசிங்கன்னா அவர் உங்களுக்காக உயிர் திறந்து உங்களுக்காக வந்து நிற்பார். அது ராஜாதி ராஜாவாக உங்களோடு கூட இருப்பார். அவர் இப்பொழுது இம்மானுவேலாய் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் மகத்துவமாயிருக்கும். அது பெருசா இருக்கும். எங்களுக்கு கண்களுக்கு விளங்காது, செவிகளுக்கு கேட்காது. அவருடைய வழி தனி வழியா இருக்கிறது. அப்ப எங்களுடைய வழிகள் 1000 வழியா இருக்கும். ஆனா கர்த்தருடைய வழி விசேஷமா இருக்கும். நாங்கள் நினைக்கிறது போல அவர் நடத்த மாட்டார். எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறது அவர் வித்தியாசமான முறையில் உங்களோட தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை பாருங்க. யோவான் 12:24 வாசிங்க. நாம ஆண்டவரிடத்துல சில காரியங்களை ஒப்புக்கொள்ளும். எங்களுடைய சுயத்தை நாங்கள் என்ன செய்வோம்? தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காரியங்கள்ல எல்லாருக்காகவும் கர்த்தர் இந்த வசனத்தை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. கோதுமை மணியானது வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாவாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த வசனம் தொடங்கி எப்படி தொடங்குது? மெய்யாகவே மெய்யாகவே. திருப்பி உண்மையாய் உண்மையாக உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வாசிங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாவாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதுல இருந்து நாங்கள் இன்னத்தை விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய சுயம் மண்ணுக்குள்ள விழணும். இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள வரணும் இல்லையா? எங்களுடைய சுயம் சாகாம அது பலனை கொடுக்காது. கனி உள்ள வாழ்க்கை எங்களுக்குள்ள வராது. பாருங்க, கோதுமை மணியாவது நிலத்துல விழுந்து அந்த மேலே இருக்கிற தோல் வெடிச்சு அதுல இருந்துதான் முளை வந்து அது பேருந்து பலனை கொடுக்கும் இல்லையா? மண்ணுக்குள்ள போறோம். அப்ப அந்த விளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் எங்களை விட்டு கொடுக்கணும். எங்களுடைய சரீரத்தை விட்டு கொடுக்கணும். எங்களுடைய ஆத்மா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். எங்களுடைய சரீரம் அவரோடு இணைந்து செயல்பட நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை விட்டு கொடுக்கணும். இப்ப கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டா எங்களுடைய சரீரத்தின் சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? சுகம்சியம் சாகணும். எங்களுடைய சிந்தனை சாகணும். கர்த்தருடைய சித்தம் எனக்குள்ள நிறைவேறும். எந்த விஷயம்? அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவள் ஆவியினால எல்லாமா. அப்ப நாம் நம்முடைய பலத்துல ஓடினா தேவன் செயல்படவே மாட்டார். அதை பார்த்து கொண்டே இருப்பேன். எப்ப முடியாத நேர வாரீங்களோ அப்ப நான் டீல் பண்றேன். இப்ப என்னால முடியாதுன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுக்கதான் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி தனக்காக வேலை செய்வார். அல்லேலூயா. எங்களுடைய சுயம் சாகணும். எங்களுடைய சிந்தனை தேவனுக்கு ஏற்றதாய் மாறணும். அப்பொழுது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். எங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 61-62 வாசிங்க. நாங்கள் இயேசுவை நம்பி கை வச்சிட்டோம். அவர் முடிவறிந்து நடத்துவார் என்றும் அவருடைய அந்த நம்பிக்கை விசுவாசம் உறுதியா இருக்கணும். என்ன சார், இயேசு மேல நான் கை வச்சிட்டோம், திருப்பி பார்க்க கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் வழி நடத்துவார். எதிராக காரியங்கள் எல்லாம் உடைச்செறிவார். நம்பிக்கையில நான் ஓடணும். ஆமென். வாசிங்க 9:61-62. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன் நான் போய் வீட்டிலிருந்து அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பாருங்க, நாம 61 பின்பும் போறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் நாங்க ஒரு வசனம் ஆனாலும் வரைக்கும் பிரச்சனை உங்களுக்கு. ஆண்டவரே எனக்கு உங்களை பின்பற்ற விருப்பம், ஆனாலும் என்னுடைய வீட்டு காரியம், என்னுடைய வேலை காரியம், என்னுடைய குடும்ப காரியம் என்னை நெருக்கி போடுது, என்னுடைய சுய காரியங்கள் நெருக்கி போடுது. அப்ப அவன் என்ன சொல்றான், ஆண்டவரை கொஞ்சம் செய்து முடிச்சுட்டு வரட்டா. வேற சொல்றான், என் அப்பா மரிச்சு போயிருக்கிறாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டு வரட்டா. இயேசு அதுக்கு பதில் சொல்றார், மரித்தவன் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அப்ப கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன செய்யட்டான், வைத்த பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள. நாம இவர் செய்ய மாட்டாரா, செய்வாரா, இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா என்று பின்னிட்டு நாங்கள் நோக்கி பார்ப்போம்னு சொன்னா தேவனுடைய ராஜ்ய வார்த்தை அழகா சொல்லுது. நாங்கள் பைபிளை நாங்கள் இவ்வளவுத்துக்கு வாசிக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அவர் கர்த்தர் எங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் கலப்பை மேல கை வச்சுட்டேன், உறுதியாய் முன்னோக்கமாய் நெருக்கமான வாசல் வழியாய் நான் உட்பிரவேசிக்க நான் என்ன செய்வோம், என்னை தயார்படுத்தவனும் ஆயத்தப்படுத்தவனும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்றவட கையில இருக்கு. அல்லேலூயா. நாங்கள் பலவந்தம் பண்றவடா இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், நான் உங்களுக்கு அப்பொழுது என்ன செய்வேனா, மறு உத்தரவு தருவேன். என்னை நோக்கி நீங்க கூப்பிடுங்க முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு, அப்பொழுதே நீங்கள் என்னை சந்திப்பீர்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், நான் உங்களுக்கு வெளிப்படுவேன். மோசைக்கு வெளிப்பட்டது போல, யோசுவாவோடு நான் நடந்தது போல உங்களோடு நான் நடப்பேன். எலியாவோடு இருந்தது போல, எலிசாவோடு இருந்தது போல நான் உங்களோடு செயல்படுவேன். நீங்கள் கூப்பிட்டா அக்கினி இறங்கும். மழை வராதுன்னு சொன்னால் மழை வராது, மழை வரணும்னு சொன்னா மழை வரும். கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னா அது உங்களுக்கு நடக்கும். கட்டளையிட்டால் அது நடக்கும். கர்த்தருடைய அதிகாரம் இது சொல்லப்பட்டிருக்கு. பேர்ந்து போ, எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் பேர்ந்து நடுக்கடல போன்னு சொன்னால் பேர்ந்து போ. விசுவாசத்துல பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க. பவுல் அப்படிதான் சொல்றார், நான் விசுவாசிக்கிறேன், இன்னாரோட நான் அறிந்திருக்கிறேன், அதனால நான் பேசுகிறேன். நாசம் மோசமோ பிரச்சனையோ சாவோ இது ஒன்றும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இது ஆணித்தரமான ஒரு உறுதிப்பாடான ஒரு முடிவு. அந்த முடிவு தான் நம்பிக்கையின் நங்கூரம். என் தேவனிடத்துல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடு தான். நீங்க ஒருவன் 1 மைல் ஓட சொன்னா அவனோட கூட 2 மைல் ஓட உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவன் நடந்து ஒரு அங்கி எடுத்துக்கொள்ள இன்னொரு அங்கியை கொடுக்க பலன் கொடுப்பார். அல்லேலூயா. தேவனிடத்துக்கு அவருடைய விசுவாசத்துல நீங்க செய்து பாருங்க. எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை அதிக விதமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆத்துமாய் திருப்தி அடையும். கர்த்தர் மேல் நீங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, கலங்கி தவிக்காதீர்களே, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். சங்கீதம் 23 பிள்ளை வாக்கிங்க வீட்டுல வாய் புத்தகத்துல, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய பண்ணி அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே போவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கூட அவர் என்னோடு கூட இருப்பார். எனக்கு என்ன நேர்ந்தாலும் அவருடைய கோலும் தடியும் வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் எங்களை என்ன செய்யுமா, வழி நடத்தி கொண்டே போவோம். அல்லேலூயா. அவருடைய வசனம் எங்களை குடமுட்டு கொண்டே இருக்கும், எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கும். எங்களுடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் எனக்குள்ள உட்பிரவேசிக்கும். அப்ப நீங்க அதை பெற்றுக்கொள்ள என்ன சொல்லுவோம், ஜீவ நதி உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யுமா, கடந்து வரும். அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். அந்த ஆசீர்வாதம் அது எங்களிலிருந்து பொங்கி மற்றவர்களுக்கு வழி நடத்த கர்த்தர் பேசுவார். நீங்க அழைக்கப்பட்டது நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்காது, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க, உங்களை நீங்கள் அதில் விடுதலையாகி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது நடத்துறதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அது ஒருவேளை அதை செய்யறாலும் நீங்க மற்றவங்களை செய்யுங்க, உங்களுடைய கரத்தினால அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் சொல்றாரு, கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு உறுதிப்பாட்டோடு நான் ஓடுவதுதான் நான் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் குறையும் போது, தேவனுடைய ஆவியானவர் தூக்கப்படும் போது, எங்களுக்கு எதிரான ஆள் எங்களுக்குள்ள உட்பிரவேசிக்க நாங்கள் வழி வாசலை திறக்கிறோம். எம்ஜி இருக்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். ஏனடா அவன் தொழில் பெறுவதற்கு ஏதுவான ஒரு இடமா போய் தேவனுடைய வசனம் இல்லாம, நீங்க குடும்பத்துல பாருங்க, இந்த ஒருத்தருக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம், அவனுக்கு விடுதலையாக அவன் சுத்திகரிக்கப்படுறான், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போய் திரும்பி வாசிக்கலா என்ன செய்வான், சத்ருவான் பிரவேசிப்பான். முன்னிலைமையும் பின்னிலைமை என்னமா இருக்குமா,
மோசமா இருக்குமே. அவன் போய் 7 விதமான ஆவியை அழைச்சு கொண்டு வர பார்ப்பான். எங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை நாங்கள் விடுதலையாக்கி அனுப்பின உடனே என்ன செய்யணும்? என்னதான் நிரப்பணும்? தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தையினால நாங்கள் நிரம்பப்பட வேண்டும். தேவன் எங்களுக்குள்ளே அவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனா இருக்கு. அது எங்களை சாரமேற்றி கொண்டிருக்கும். அந்த உப்பை போட போட அந்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னை மெருகூட்டி கொண்டே இருக்கும். நீங்க வசனத்தை வாசிக்க உட்கொள்ள 1, 2, 3 வசனம் வாசிக்க உள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் போய் உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது நீங்கள் தேவனோடு உடனடியா தொடர்புல வந்துடுவீங்க. இப்ப நீங்கள் ரேடியோல இந்தியில நான் மாக்கோனி இதை நான் என்ன செய்வோம்? அலைவரிசை டியூன் பண்ணி கொண்டு இருப்போம் இல்லையா? அது டியூன் பண்ணிக்க என்ன செய்யும்? உடனே வெளியே சத்தம் கேட்கும். அதில் விட்டு திருப்பி நாங்கள் செட் பண்ணிக்க நடக்கும். எங்களுக்கு சரியான ஒரு அலைவரிசையில எங்களை கனெக்ட் பண்ணும். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் என்னுடைய ஆத்மா தேவனுடைய வசனத்தை உள்ள போட்டுக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருக்க என்னுடைய ஆத்மா ஆண்டோடு கனெக்ட் ஆகும். அப்படியே தொடர்புல வந்துடுதுண்டா ஒரு மிஸ் நீங்கள் உங்களோட ஜெபத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு நீங்க விசுவாசித்தீங்களே, நீங்க கடைசி வரையும் விட மாட்டீங்க. ஏனென்றா அதுதான் அந்த கீவேர்ட். அந்த ஜெபம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏனென்றா கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை முதல் கேட்டவர், இனியும் கேட்பார், பேருந்தும் கேட்பார், எப்பவும் கேட்பார். அவர் என்னோட கூட இருக்கிறார். அந்த உறுதி தான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்ற அந்த உறுதி எப்படி வருமா? கர்த்தர் என்னோட கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா! இம்மட்டுமாய் வழி நடத்தினார் என்ற அந்த விசுவாசம் தான் என்னை உந்தி தள்ளி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சோதனையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது என்ன? அதை பாஸ் பண்றோம் விசுவாசத்தினால பாஸ் பண்ண என்ன நடக்குமா? நீதி எங்களுக்கு உண்டாகும். யோவான் 8:32 வாசிங்க. ஹல்லேலூயா! பாருங்க, என்னுடைய உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருந்தீர்களா எப்படி இருப்பீங்களா? என்னுடைய சீசரா இருப்பீங்க. தேவனோடு இணைந்திருக்க சீசர்களாக, அதாவது என்ன செய்வோம்? குருவுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு சீடனாக நாங்க இருப்போம் இல்லையா? இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அவன் சீடர். படிக்கிற இடத்துல நாங்கள் ஆசிரியர் கீழ்ப்படிஞ்சாதான் நாங்க மாணவர் இல்லையா? நாங்கள் மாணவர்களாக இருந்த பாஸ் பண்ணோம்னா ஆசிரியரோடு நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு தொடர் இருக்கணும். எங்கள் குறைகளை சொல்லுவார், நாங்கள் இதில் படிக்கணும், மேலோங்கி போகணும்னு சொல்லி. அப்ப கர்த்தர் அந்த குறைகளை நிறைவேற்றுவதற்கு விடுங்க பிரச்சனை இல்லை. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்ப நாம சீடராகணும், சீசனாகணும். கர்த்தருடைய வசனத்துல நாங்க என்ன செய்யணும்? அப்பொழுதும் எப்பொழுதும் தேவை இருந்தா என்ன, தேவையில்லாட்ட வசனத்தை வாசிச்சு என்ன செய்யணும்? எங்களுடைய இருதயமாகிய அந்த கற்பலையில தேவனுடைய வார்த்தையை நாங்க என்ன செய்யணும்? உட்கொண்டு பதிச்சு வைக்கணும். அது ஆபத்து காலத்துல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க உதவி செய்யும். ஒரு முடிவெடுக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்கிறது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். எது நல்லது, எது கெட்டது, எது எனக்கு தேவை, எது தேவையில்லை, நான் என்ன செய்யணும்ன்றது இந்த வார்த்தை எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு கற்பனையில கற்பனைகளும் போது ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற சகோதரன் வாசிங்க. 1 யோவான் 4:20 வாசிங்க. பாருங்க, நாங்கள் ஒரு சகோதரியை பார்க்கிறோம், சகோதரனை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறோம். எங்களுக்கு அதுக்காக பிரச்சனை இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்று துடிக்கிறது தான் அந்த அன்பு. இந்த சகோதரி போய் அந்த சகோதரிக்கு சொல்றாங்க, வாங்க வாங்க, போன கிழமையே நீங்க வரையில, வாரம் 2 வரையில, அவன் மீண்டும் என்ன அவங்க இடைஞ்சல் வந்தாலும் போய் சொல்றாங்க. அந்த அன்பு தான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொன்னா நற்செய்தியை அவங்களுக்கு கடத்துறது. அதாவது இந்த நற்செய்தி அவங்களுக்கு போகும்போது அவங்க விடுதலை ஆவாங்க. அவங்க விடுதலை ஆனாங்க, அவங்க குடும்பம் விருத்தி ஆகும். அப்ப இதை நான் சொல்லாம இருப்பதே எங்களுக்கு கூடாது. ஞானவான் என்ன செய்வானா? ஆத்மா ஆதாயம் செய்வான். ஆத்மா ஆதாயம் செய்வதே ஞானம். அந்த ஞானத்தை நாம சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா நாங்கள் விழுந்து போகாமல் இருப்பதுக்கே அது துணை செய்யுமா? ஏன்? நீங்க ஆத்மா ஆதாயம் செய்யறதுக்கு தேவனுடைய வார்த்தையை, நல் வார்த்தையை எடுத்து சொல்வீங்க. அப்பொழுது இருக்கிற காரியங்களை நீங்களும் விளங்கிக் கொள்வீங்க. அது உங்களை என்ன செய்யுமா? பத்திக்க பண்ணி கொண்டு இருக்கும். இப்ப நீங்க விசுவாசத்தினால அவங்களுக்கு போய் ஜெபிப்பீங்க. எங்கள்ல ஒன்றும் இல்லை, கர்த்தரான் காரியங்கள் நடக்கிறது இல்லையா? நாங்கள் போறது எங்களுடைய வேலை. ஆனா கர்த்தர் அவனுடைய இருதயத்துல என்ன செய்யணும்னு போறது அவருடைய திட்டமா இருக்கிறது. அப்ப நாம போய் செய்ய வேண்டியது எங்களை
அனுப்புறது நான் அல்லவா, நீ இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோட கூட இருந்து காரியங்களை மயக்க பண்ணுவேன். அவரை யாரை எப்படி கொண்டு அவருக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட எங்களையே கத்தர் எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்காருன்னு சொன்னா எவரையும் அவர் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்டவன், இவன் கூடாதவன், அவன் கூடாதவன், அவனுக்கு சொல்லுவான், இப்படிப்பட்டவன் நாங்கள் சிந்திக்கவே கூடாது. நான் இருந்ததையே படுபாவி, கத்தர் என்னையே எடுத்து பாவிக்கிறார். எவரையும் மாற்றி அவர் பாவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய சொந்த கருத்தோ சொந்த சிந்தனையோ மற்றவனை மாத்தாது. நாங்கள் இதில் சில காரியங்களை நாங்கள் கவனம் எடுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாரும் கவனம் எடுக்க முடியாது. என்னுடைய நன்மையினாலேயோ என்னுடைய நல்ல குணத்தினாலே இயேசு என்னை சந்திக்கவில்லை. இதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. நான் நல்லவன் என்று தான் கர்த்தர் என்னை அழைச்சாருன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அதுதான் நான் முதலாவது பாருங்க, பவுல் சொல்றார், இவ்வளவு விஷயத்தை படிச்சு நியாய பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்ற சொல்றாரு. பாவியிலே பிரதான பாவி நான் தான். அந்த அளவுக்கு படிச்ச ஒரு மனுஷன். அதாவது எல்லாருக்கும் மேலா படிச்சவர், காவலிருந்து படிச்சவர், சீசனா இருந்து படிச்சவர். பவுல் சொல்றாரு, நான் தான் பாவி. அந்த கீழ்ப்படுகிற தன்மை இயேசுவை சந்திச்ச உடனே எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு விட்டு அவருடைய அழைப்பின் பந்திய பொருளுக்காய் ஆசையாய் தொடர்கிறேன். வசனத்தை கவனிக்கணும். ஆசையாய் தொடர்கிறேன், நான் விருப்பத்தோடு தொடர்கிறேன். தேவன் என்னை அழைத்தார், தேவன் என் மேல் ஒரு இரக்கம் பற்றிருக்கிறார். நான் அவரிடத்தை எப்படி போகணுமா? ஆசையாய் தொடர வேண்டும். அந்த ஆசை, அந்த வாஞ்சை தேவனிடத்துல கொண்டு போகும். நாங்கள் அவர் இதை செய்வார் அதை செய்வார் நாம் விரும்பி போகல. கர்த்தர் மேல ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்தபடியா தான் நான் கர்த்தரிடத்துல நெருங்கி போவ கர்த்தர்களுக்கு கிருபை செய்வார். இப்ப பாருங்க, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் நாங்கள் பலன் கொடுக்க முடியும், பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நெல் நிலத்துல விழுந்து அது எத்தனையோ நெல்ல விளைச்சல் தருது இல்லையா? 30, 30, 60 தருது. அது போல தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள விழுந்தா, அது நல்ல நிலமா இருந்தால் நிச்சயமாக அது 100 தனியாக பலன் கொடுக்கும். எனக்கும் கொடுக்கும், மற்றவர்களுக்கும் கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள போகும்போது கர்த்தர் என்னை வழிநடத்தும். யோவான் 13ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வாசி. 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய சீசியாக இருந்தா முடியுங்க. என்ன சொல்லி இருக்கு வசனம்? இருந்தால் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரோடு அன்பாய் இருக்கிறீர்கள் என்று அதனாலே அறிந்து கொள்ள முடியும். அப்படியே முடியுது. அதனாலே நீங்கள் எல்லாரும் சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறீங்கன்னா அவருடைய சீசனா இருப்பீங்கன்னா, சீசனானவன் குருவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை என்ன செய்யறவன் கடைபிடித்து நடக்கிறவன் தான் சீசர். இயேசுவோட இவ்வளவு சீசர் இருந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருந்தவர்கள் தான் சீசர்கள். ஏன்னா தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவர்கள் தான் சீசர்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். இல்லையா? செவி கொடுக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான், கீழ்ப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான். எதிர்த்து நிற்கிறவனுக்கு கர்த்தரும் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பாடத்துல அன்போட போகணும். இந்த கெட்ட குமாரன் பாருங்க, எல்லா ஆஸ்தியையும் அழித்து விட்டு போய் அங்க எல்லாம் இருந்து பண்டிகையோட சாப்பிட்டிருந்தவன் அப்பா வீட்டுல தேவையான ஆகாரம் இருக்கு. இது வெளிப்பாட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 பிள்ளை இருந்தாங்க. ஒரு சின்னவன், ஒரு பெரிய மூத்தவர். அவர் மூத்தவர் வீட்டுல இருந்தார். சிறியவன் என்ன சொன்னா, சொத்து தாங்கண்டு வாங்கி கொண்டு போய் செலவழிச்சு எல்லாம் முடிஞ்சா பிறகு சாப்பாடு இல்லாம போய் ஒரு வயல்ல வேலை செய்யறான். அங்க பண்டிகை வைக்கிற சவுண்ட சாப்பிடுற அளவுக்கு நிலைமை போயிட்டு, அப்பதான் உணர்வு வருது, என்னுடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரனுக்கு அதிகமான உணவு இருக்கு பாருங்க. அப்பதான் உணர்வு தானே, எங்கிட்ட வீட்டுல நான் என்ன ராஜா மாதிரி இருந்தேன். அந்த வாழ்க்கையை இழந்தா தான் அதோட அருமை தெரியும் இல்லையா? அவனுக்கு அப்ப உணர்வு வந்த உடனே அப்பாட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அங்க சாப்பாடுக்காகவே ஓடி வந்தான் பாருங்க. ஓடி வரைக்க அந்த தகப்பனுடைய அன்பு என்ன செய்யுது, அவனை தூக்கி எடுத்து பழைய நிலைமையாக உயர்த்தி வைக்கிறார். அவர் நல்ல உடைய கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் அரவணைக்கிறார்.
நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் மனம் திரும்பி வரும்போது எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்திருந்தாலும் நீங்க மனம் திரும்பும் போது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க ஆண்டவர், நான் பாவியா இருக்கிறேன், மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா உடனே உங்களுக்கு எந்த பாவத்தையும் மன்னிக்க அவருடைய ரத்தம் போதுமானது. அவருடைய நாமம் எவரையும் அக்செப்ட் பண்ண, அதாவது ஏற்றுக்கொள்ள போதுமானது. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப நாம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தோம்னா அந்த வசனம் என்னை சுத்திகரிக்கணும்னு சொன்னா யோவான் 15:8 சொல்லுது, நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் தேவன் எங்களை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்களும் நீங்களும் பாருங்க, படிக்கிற காரியம் இருந்தாலும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவன் ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் அந்த வல்லமையை உணர்ந்தவர், அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதனால வேறு ஒன்றை நினைச்சே பார்க்க முடியாது. அது ரட்சிப்பின் உறுதிப்பாடு. அந்த ரட்சிப்பின் உறுதிப்பாடே அதுதான். தேவன் எனக்கு சகலதையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் சகலதையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில என்னுடைய பாவம் எல்லாத்துக்காகவும் செய்து முடித்த ரத்தம் சிந்தி, தண்ணீர் ரத்தமோ ஒரு துளி ரத்தம் தண்ணீர் அந்த உடல்ல இல்லாத வரைக்கும் அவர் சிந்தி என்னுடைய பாவத்தை நீக்கி விட்டார். அப்ப அதை விசுவாசிக்கத்தான் சொல்றாரு. எங்களை போய் கல்வாரி சிலுவையில மரிக்க சொல்லல, எங்களை சிலுவை எடுத்துக்கொண்டு போய் அது சிலுவையில எங்களை சாக ஆண்டவர் சொல்லல. நான் இதை உங்களுக்கு செய்து முடித்து விட்டேன், இதை விசுவாசித்தால் மட்டும் போதும். தேவனுடைய ராட்சியத்துல போய் தேவையில்லாத எங்களுக்கு தேவை. ஆண்டவர் எனக்காக இதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. பாடு அனுபவிக்கிற எங்களை விடுவிக்கும்படியாய் அவர் எங்களுக்காக பாடு அனுபவித்தார். இதுதான் சீக்ரெட். அவர் ஒருத்தர் எங்களுக்கு விடுதலையாக பற்றி சொல்ல முடியும். நான் அந்த காரியத்துக்கு கூட போயிருக்கேன், அந்த பாடு அனுபவிச்சிருக்கோம், பிரச்சனையை சந்திச்சிருக்கோம், அதுல ஜெயம் எடுக்கணும். அந்த பிரச்சனை வரும்போது நாங்க தட்டி கழித்து ஜெயம் எடுக்காம போனோம்டா இன்னொருவனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கே தேவனுடைய நாமம் மகிமைக்கணும். தேவன் எங்களை பிரச்சனைக்குள்ள சந்திக்கிறார், அதுல இருந்து நான் ஜெயம் கொண்டு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். எதை இழந்தால் அந்த உலகத்து அனித்தியமான பொருட்களினால யாரை மீட்டுக் கொள்ளலாம், அழிவுக்கு போற ஆத்மாவுகளை மீட்டுக் கொள்ளும்படியால்தான் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷலா என்ன சொன்ன, அந்த பணம் ஒரு காரியம் இல்லை. என்னால எவ்வளவு பணம் உழைக்க முடியும், ஆனா அது எனக்கு தேவை இல்லை என்றதை என்னுடைய ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டார். ஏன்னா என்னுடைய தேவைகள் எப்பப்போ தேவையோ அதை சந்திப்பார். நான் சேர்த்து வச்சா தான் நான் காரியங்களை செய்யலாம்டா செய்யலாம். இங்க போய் என்ன தேவை என்றாலும் நான் நம்பிக்கையோட போவேன். இங்க வர முந்து போக முடியும், அதை உழைச்சி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு கர்த்தர் உறுதிப்பாடா இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எனக்கு பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எதையும் சந்திக்க பலன் கொடுக்கிறவர் தான். எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல நான் கொடுத்திருந்தா இன்றைய போய் நான் எப்படி நான் உழைச்சி எப்படி கொடுக்க போறேன், எனக்கு வயசு மேலாது, காலம் கையும் மேலாது, என்ன செய்ய போன நான் யோசிச்சா ஒன்றுமே செய்யலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை ஒவ்வொருவருடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற கட்டக்கரையில நாங்கள் எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிறோம். வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரிப்பான்? தேவனுடைய வசனத்தினால. வசனம் எனக்குள்ள கிரிய செய்து அது என்ன சுத்திகரிக்கும். அப்ப யோவான் 15:8 என்ன சொல்லுது, நான் மிகுந்த கனி கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரா, என்னை சிருஷ்டிக்கிறார். அவர் எங்களை அன்பு செலுத்தினபடியா தான் எங்களை தண்டிக்கிறார். ஏன்? நான் கெட்டு போகக்கூடாது, நான் வழி விலகி போகக்கூடாது. உங்களை ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலாம், அனுக்கிரகம் செய்யும். அது உங்களை விடுவிக்கிறதுக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு அது வேலை செய்கிறது. அந்த வசனத்தை தேவன் நாள் அனுப்புறாரு. நீங்க இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவோட இதயத்தில் நினைங்க, நீங்கள் நீதிமானாக்கப்படுவீங்க. நீங்க என்னென்ன பாவம் செய்திருந்தாலும், என்னென்ன காரியங்கள் செய்திருந்தாலும், ஆண்டவரை என்று அந்த காரியத்தை விடுறேன், என்னுடைய இருதயத்துல உண்மை நான் நினைக்கிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய காரியங்களை நீங்க பொருட்படுத்திக்கணும். நீங்களே வருத்தப்பட்டு உங்களோட பாரத சுமக்காதீங்க, உங்களால முடியாது, சுமந்தும் தீராது. அந்த பிரச்சனை முந்தி இருந்தது கூட மோசமா இருக்குது. இப்ப ரெண்டு நீங்க சொல்லுங்க, எவ்வளவு காலமா சும வருத்தப்பட்டு சுமக்குறீங்களா? அந்த காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சுமந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவர் சுமந்து உங்களை கடத்தி கொண்டு போவார். நாங்கள் எத்தனையோ பாடுகள்ல கர்த்தர் நடத்தி வந்த விதம் வித்தியாசம். ஏன்னா அந்த இடத்துல நாங்க நிக்கல, ஆனா அது எல்லாம் அழிவுக்கே தான் இருந்தது. கர்த்தர் அதை வழி நடத்தினார். கடைசியான வசனத்தை நாங்க வாசிப்போம்.
தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை மத்திய 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் எங்களுக்கு மிகுந்த கனி கொடுக்கும்படியா எங்களை சுத்திகரித்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறாரு. ரட்சிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, இப்ப சீசராகிய உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா, இது நான் முதல் ஒரு வசனம் ஆண்டவர் பேசியிருந்தார் இல்லையா? எங்களுடைய சுயம் சாம்பலாகணும், என்னை நானே வெறுக்கணும், கர்த்தர் சமூகத்துல கொடுக்கணும், அவர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நான் விசுவாசிக்கணும். அப்ப எனக்குள்ள பாருங்க, அதுல போட்டிருக்கு 9 விதமான கனி, அன்பு, சமாதானம். வாசிங்க எழுது தலைக்கு நேர சத்தமா வாசிங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு இருந்தாலும் இப்படிப்பட்டவர் நீங்க இருப்பீங்களா? இயேசுவை போல இருப்பீங்களா? அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். இது ஆவியின் கனி. இந்த கனி உங்களோட இருந்தா மற்றவங்களை பார்த்துட்டு இது தேவனுடைய பிள்ளைகள், இது தேவனுடைய குமாரன், தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒரு மகள், ஒரு மகள். அந்த அன்பு, நீடிய பொறுமை, எந்த காரியத்தை குறிச்சும் நாங்கள் என்ன செய்யணுமா? இச்சடக்கமா இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் அன்புல தெரியணும், சமாதானத்துல தெரியணும். நம்முடைய சமாதானம் தான் மற்றவனை சமாதானப்படுத்தணும். அப்ப பாருங்க, தேவனுடைய புத்திரராக இருக்கிறதுக்கான இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம மத்தியில சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. பாருங்க 5:9 வாசிங்க. மத்திய 5:9. சசிகா சிஸ்டர் வாசிச்சீங்களா? மத்திய 5ஆம் அதிகாரம் பாடமா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரரே எனப்படுவார்கள். அல்லேலூயா. அன்னை நான் படிச்சோம் இல்லையா? சமாதானம் பண்றவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். புத்திரர் அப்பா அந்த நாமத்தை, இயேசுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ அவர்கள் தன்னுடைய புத்திரர் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். அப்ப இயேசுடைய நாமத்தை நாம் விசுவாசிச்சு நாங்கள் போடணும். இந்த நாளில நாம் வந்திருக்கிறோம் தேவனுடைய அன்பை, அவருடைய சத்தியத்தை கேட்டு அவரை அறிகிற அறிவில். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்னு நான் சொல்றேன். இது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இப்ப நான் சொல்ற வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? பாருங்க, உலகத்துல நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க, அது உடனே கிரியை செய்யும். இப்ப நான் சிஸ்டரை கோவப்படுறதுனா ஈஸியா கோவப்படுறேன். என்ன சிஸ்டர், நெகட்டிவான விஷயங்களை நான் கலைச்சவோ கோவப்படுத்தலாம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை விட வல்லமை உள்ளது தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தை. அது உங்களுக்கு பேசினா அது செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை விடுதலையாகும். எங்கெங்க வெட்டணுமோ அங்க வெட்டும். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது அந்த வார்த்தை என்னையும் சுத்திகரிக்கும், உங்களையும் சுத்திகரிக்கும், ஒருவரையும் விட்டு வைக்காது. தேவையான வசனத்தை கர்த்தர் எங்களோடு பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய காரியங்களை கிளீன் பண்ணும், சுத்திகரிக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 3ஆம் வசனம் சொல்றது, இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்க. அப்ப இதை கேட்டீங்கன்னா மிகுந்த கனி கொடுப்பீங்க. 7ஆம் வசனம் சொல்றது, யோவான் 15:7, என்னிலே நிலைத்திருங்கள், இந்த வசனத்துல உறுதியா இருங்க. அந்த வசனம் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையை அறிந்த தேவன் அவர் சொல்றாரு, நீங்க என்னோட நிலைச்சிருங்க. உலக காரணத்தை நான் எவ்வளவு காரியத்தை நிலைச்சிருக்கிறோம் உலகத்துல, அதை விட்டுட்டு வரைங்களான்னு இயலாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ என்னோடு இருந்தீன்னா நானும் உன்னோடு கூட இருவேன். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்ப தேவன் அவர் அப்படி வாக்குகளை கொடுத்தாலும் ஒரு நிபந்தனையோட கொடுக்குறாரு. நாம அவரோட நிலைச்சிருக்கணும், என்னுடைய சத்தத்தை கேட்கணும், கீழ்ப்படியணும். அப்ப ஒவ்வொரு காரியங்களை சொல்றாரு. இப்ப தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் என்ன செய்யணுமா, அதன்படி நடக்கிறவர்களாக, அது கீழ்ப்படுகிறவர்களாக அந்த காரியத்தை செய்யப்படும். அப்ப நீங்கள் எவ்வளவு வசனத்தினால நீங்க உங்களை நிரப்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை விரையிலேண்டா தேவனிடத்தில் நாங்கள் இன்னும் கிட்டி சேரணும்டா, இன்னும் நாங்கள் என்ன செய்யணும், அவரை துதிக்கணும், இன்னும் நாங்கள் கிட்டி சேரணும், இன்னும் படிக்கணும், இன்னும் அவருடைய வசனத்தை நாங்கள் என்ன செய்யணும், ஆர்வமாய் நாங்கள் பின்தொடரணும். அப்ப எங்களுக்கு உள்ள காரியங்கள் அனைத்தையும் தேவன்
வழி நடத்தி எங்களுக்குள்ள சுத்தி இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் நீக்க அவர் வல்லவரார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. வாசினா ஜெபம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசு அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வசனம் தெரிஞ்சுக்கணும். 38 அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலாக விரும்புகிறாராம்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்படிங்க அப்படியே காணும். அப்ப தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மனுஷன பூலோகத்துல வந்து இயேசு மனுஷன பூலோகத்துல வந்திருக்காரு. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியினால வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவருக்கு அது தேவையில்லாம இருந்தும், அவர் தேவனா இருந்தும் அவரை அபிஷேகம் பண்ணார். அப்ப நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்றதுக்கு தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் அவருடைய பிள்ளைகள் எந்த குடியிலும் சிக்கப்படக்கூடாது. பிசாசானவன் என்ன செய்யறான்? கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் சுத்தி தீரான். அவனுக்கு வேலை என்ன சொல்லுவான்? எங்களை அழிப்பது, நிர்மூலமாக்குவது, எங்களுடைய உடைமைகளை இல்லாமல் பண்றது அவனுடைய வேலை. அந்த எதிராளி எங்களை வளர விடக்கூடாது. நீங்க இருக்கிற மாதிரியும் அது கீழே போனா அவனுக்கு சந்தோஷம். நீங்க கொஞ்சம் வளர்றீங்கண்டா அவனுக்கு விருப்பம் இல்லை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனத்துக்கு கிட்ட சேர்றீங்கன்னா அதுவும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? தான் ஒரு விஷயம் என்ன செய்யலாம்? பெருமை கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினபடியா ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டார். இந்த பிசாசானவன் அப்படிப்பட்டவனா இருந்தான். பெருமைக்கு பிதாவா இருக்கிறான், பொய்க்கு பொய்யனா இருக்கிறான். அவன் பொய் சொல்லுவான், அவன் தன்னுடைய எடுத்து தான் பேசிக்கொண்டே இருப்பான். இப்ப நாம எடுத்து இயேசுனுடைய எடுத்து பேசுறோம். இயேசு சொல்றாரு, அவரை அபிஷேகம் பண்ண பிதா சொல்றாரு, பிசாசின் குடியில இருக்கிற மக்களை விடுதலை ஆகும்படி இயேசு சுத்தி தீர்க்கிறார். பிசாசும் சுத்தி தீர்க்கிறார் உங்களை விழுங்குறதுக்கு, இயேசு உங்களை விடுதலை ஆகிறதுக்கு. அப்ப நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. ரெண்டு காரியம் உங்களை எப்பவும் சுத்தி கொண்டே இருக்குது. நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அது உங்களை பிடிச்சு கொள்ளும். சிம்பிள். ரெண்டு பேர் உங்களை எப்பவும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இயேசு உங்களை விடுதலை ஆக கொண்டு விரும்புறாரம்மா. இயேசு உங்களை சுத்தி கொண்டு வர்றாரு, உங்களோட பிரச்சனையில விடுதலை ஆக கொண்டு. பிசாசானவன் உங்களை எப்படி விழுத்துறான்னு அவனும் வஞ்சகமாய் பொய் உரைத்துக் கொண்டு உங்களை சுத்தி தருகிறான். நீங்க எதுக்கு இன்றைக்கு விட்டு கொடுக்க போறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதுக்கு விட்டு கொடுக்குங்க அது உங்களுக்கு ஆகும். எனக்கும் அப்படித்தான். நான் எது மேல வாஞ்சியா இருக்கணும் அதுதான் எனக்கு நடக்க போகுது. கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தா எல்லாம் எனக்கு கிடைக்கும். கர்த்தர் சகலதையும் எங்களை சப்ளை வல்லவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் எங்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நாங்க எழுந்து நிற்போம். இப்ப பிசாசுடைய தந்திரத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுறார், திருடன் திருடவும் கொல்லவும் வந்து வேறு ஒன்றுக்கும் பெறான், நானோ நீங்கள் ஜீவனடையவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாய் வாழணும்ன்றது அவருடைய விருப்பம். ஆசீர்வாதமாய் இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். நீங்கள் எல்லா விதத்திலும் பருகி பெருகி தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும்ன்றது அவருடைய திட்டம். நித்திய ஜீவனை அறிகிறதே அவருடைய அல்டிமேட் டார்கெட். அதாவது அவருடைய நோக்கமா இருக்கு. நீங்க என்னத்தை அறிஞ்சாலும் தேவனை அறிகிற அறிவில் அனுதினமும் வளரணும். அதுதான் நித்திய ஜீவன். சொர்க்கரோகம் போறதுக்கு ஒரே வழி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நீங்க அவரை பிடிச்சீங்கன்னா சாலது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைபடாதுன்னு சொல்லி தேவன் வாக்களிக்கிறார் இல்லையா? அப்ப கர்த்தரோட சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. கர்த்தாவை துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காக உங்கள் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய மனசுல சொல்லி அதை விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டோம் ஆண்டவரே. இயேசுவே எனக்கு நீங்க துணை செய்யுங்க. இயேசுவே என் வாழ்க்கையை இன்று முதல் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே நீர் என் வாழ்க்கையை பொறுப்படு, குடும்பத்தை பொறுப்படுத்துங்க, கணவனை பொறுப்படுங்க, பிள்ளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று நீங்க அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி ஜெயசம் பண்ணுவாங்க. எந்த கண்மலையானவரே ஆறாயிரம் பாடலை நாங்கள் பாடுவோம்.
கர்த்தர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். அவர் எங்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சிறுவர்களிலே எங்களை என்ன செய்வாராம்? வழி நடத்துறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள எப்போதும் கடந்து வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. நாங்கள் அவரை ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிப்போம். தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் உதவி செய்யுங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும் கேளுங்க. ஆண்டோட கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ரட்சிக்கப்படுறவன் சொல்லி ஒவ்வொரு என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே, தூயகி பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, தூயகி பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 என்ன பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, என்ன பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என்றானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என்றானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,